அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையில் நம்மிலே நிறைய சகோதரர்கள் பொடுபோக்காக, சோம்பேறிகளாக, அசட்டைக்கையாக நிற்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம் சகோதரர்களே. தொழுகையில் நின்றால் உள்ளச்சத்துடனும் நல்ல ஆரோக்கியத்துடனும் உற்சாகத்துடனும் நாம் இருக்க வேண்டும். ஒரு விருந்தினரை நாம் சந்திக்க சென்றால் அவரை எவ்வளோ கண்ணியத்தோடு அவரிடத்தில் நாம் எவ்வளவு இலகுவாக பழக முடியாதோ, அல்லது அவரிடத்தில் நாம் எவ்வளவு கண்ணியத்தோடு நடந்து கொள்வோமோ, அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வணக்கத்தில் நாம் ஈடுபடும் பொழுது கண்ணியத்துடனும் சுறுசுறுப்புடனும் சோம்பேறித்தனம் இல்லாமல் அசட்டை இல்லாமல் உள்ளச்சத்தோடு தொழக்கூடிய தொழுகையாளிகளுக்கு அல்லாஹிடத்திலிருந்து மிகப்பெரிய வெகுமதிகள் இருக்கிறது என்பதை மனதில் உட்கொண்டு நாம் தொழுக வேண்டும் சகோதரர்கள். அது ருக்குவுடைய நிலையாக இருந்தாலும் சரி, அத்தஹியாத்துடைய நிலையாக இருந்தாலும் சரி, சஜிதா செய்யக்கூடிய நிலையாக இருந்தாலும் சரி, தக்பீர் தஹ்ரீமா போன்ற நிலையாக இருந்தாலும் சரி, எந்த நிலையிலும் உற்சாகத்துடனும் சுறுசுறுப்புடனும் நாம் தொழுகையை ஏற்படுத்தி கொள்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட தொழுகையாளிகளாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி வரல வேண்டும் என்ற துவாவோடு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.